ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை வந்து நம்ம சிஸ்டமுக்கு வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், அது ரொம்ப ஈஸி தானே, டேட்டா கேபிள் போட்டால் ஜஸ்ட் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட்னு கூட சொல்லலாம். நம்ம இதுக்கு வந்து எந்த டேட்டா கேபிளும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, எந்த இன்டர்நெட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் வந்து எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ரொம்பவே ஈஸியாகவே வந்து நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை வந்து நம்ம சிஸ்டம்க்கு வந்து காப்பி பண்ணிக்கலாம். as well as சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முழுக்க ரொம்ப வந்து ஒரு ஈஸியான மெத்தட்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் காமனாக வீடியோ பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்க MX பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி தான் இதை நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதை நான் உங்களுக்கு இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, MX பிளேயர் போய்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து MX பிளேயர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் லோக்கலுக்கு வந்துக்கோங்க. லோக்கல் வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து மை டவுன்லோட்ஸ், MX ஷேர், லோக்கல் மியூசிக் இந்த மாதிரி இருக்குது. இதில் நம்ம வந்து MX ஷேர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணோன்னா சென்ட் ரிசீவ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இது as well as நம்ம வந்து சென்ட் கொடுத்துட்டோம், ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆகும். நம்ம மொபைலை வந்து இந்த மொபைலோட கம்யூனிகேட் பண்ணி ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு நம்ம வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஈஸி மெத்தட் தான். அதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ நம்ம வந்து சிஸ்டமில் எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, இன்வைட் அண்ட் ஷேர் டு பிசி 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம வந்து ஷேர் டு பிசி அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஹாட்ஸ்பாட் நேம் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கு. as well as வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. கீழே வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு IP அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நோ டேட்டா யூசேஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ ஆப் இன்ஸ்டால் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம சிஸ்டமில் வந்து WIFI ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட சிஸ்டம் அல்லது லேப்டாப்பில் வந்து WIFI வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி முடிச்சோன்னே இந்த இடத்துல வந்து டிவைஸ் வந்து டிடெக்ட் ஆகுது. as well as இங்கே காமிக்கிற அதே ஹாட்ஸ்பாட் வந்து இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகுது. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா பாஸ்வேர்டு கேட்கும். அதே இங்கே வந்து MX பிளேயரில் வந்து என்ன பாஸ்வேர்டு ஷோ ஆகுதோ அதை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர். உங்களுக்கு டைப் பண்ணும்போது கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்றேன். இது வந்து கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல செக்யூர்டுங்கிற இடம் வந்து கனெக்ட் ஆனதுக்கப்புறம் கனெக்டட் அப்படின்னு சொல்லி வரும். நம்ம எப்படி வந்து மொபைலில் இன்டர்நெட் ஷேர் பண்ணுவோமோ மொபைல்லேருந்து லேப்டாப்புக்கு அதே மெத்தட் தான். ஸோ இப்போ வந்து இது கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் இன்டர்நெட் இங்கே இல்லைனாலும் நோ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி வருது. நம்ம இங்கேயே வந்து என்ன பண்ணிக்கலாம், டேட்டா வந்து ஆன் ஆகிருக்கு. இதை நம்ம வந்து டேட்டா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து இது வந்து இன்டர்நெட் தேவையில்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக நான் உங்களுக்காக டேட்டா வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக வந்து ஆஃப்லைன் தான், இன்டர்நெட் எதுவும் நான் வந்து யூஸ் பண்ணலை. இப்போ வந்து நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் க்ரோம் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு IP அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து லோக்கல் IP நம்ம இங்கே டைப் பண்ணுறோம் 192. ஸோ போட்டுட்டு ஒரு என்ட்ரு மட்டும் கொடுத்தா போதும், MX ஷேர் கரோ வந்து இங்கே வந்து லிங்க் ஆகிடுது. ஸோ as well as இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ராக் ஃபைல் டு சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இங்கே வந்து ஷேர் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணி ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன். ஷேர் நவ் கொடுத்தோன்னா மொபைலில் வந்து ஆப்பாக வீடியோவாக இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் கேட்குது. நம்ம வந்து இதில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த 38 MB உள்ள ஒரு வீடியோ வந்து நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஷேர் நவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஹை ஸ்பீடாக வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்கள். சிஸ்டமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக கீழே டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆகுது. இது எங்கே இருக்கும் முடிச்சுடா ஷோ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னாக்கா நம்மளுக்கு தனியாகவே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணும். இதை நம்ம காப்பி பண்ணி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தா கூட அது வந்து ப்ளே ஆகும். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து அதில் வந்து ட்ராக் பண்ண சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க இல்லையா, மொபைலுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட ஒரு வீடியோவை வந்து இப்போ நான் வந்து மொபைலுக்கு வந்து ஷேர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து 168 MB இருக்குது. இதை வந்து நான் வந்து மொபைலுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறேன். இதை ஜஸ்ட் இங்கே வந்து ட்ராக் பண்ணி விட்டுறேன். விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. இங்கேயும் வந்து அந்த MP வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து நமக்கு ரொம்ப ஷோ பண்ணுது.
ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தட். எந்த ஆப்பும் தேவையில்லை சிஸ்டமில். அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்மளோட சிஸ்டமில் வந்து நம்ம வந்து எந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கூகுள் க்ரோமோட இதை வச்சு லிங்கை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைல் ஷேர் பண்ணிக்க முடியுது. ரொம்பவே ஒரு ஈஸி மெத்தட். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இங்கே டிக் அடிச்சிருச்சு. as well as இங்கே வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ப்ளே கேட்குது. ப்ளே கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நமக்கு ப்ளே ஆகும். ஸோ அந்த வீடியோ வந்து இங்கே கரெக்டாக வந்து ப்ளே ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பபாய்.